ரொம்ப நாளா போஸ்ட்பான் பண்ணி ஒரு வழியா இன்னைக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு முடிச்சிட்டேங்க. ஒரு ரேண்டம் டே vlog பார்க்கலாமா? சாட்டர்டே மார்னிங் பெருசா எந்த பிளானுமே கிடையாது. இன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பன்னீர் செய்யலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஹோல் மில்க் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. நோம்பு டைம்ல கஸ்டர்ட் செய்யறதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த லைஃப் டைம் கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால ஸோ அதை வாங்கி ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. அதுல வந்து நம்ம பன்னீர் செஞ்சிடலாம்னு நினைச்சேன். ஸோ அதுக்கான டைம் வந்து இன்னைக்கு தான் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அதோட வந்து பன்னீர் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஹோல் மில்க்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி பன்னீர் தான் வந்து கலெக்ட் ஆச்சு. இதுவே நீங்க ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்றீங்கன்னா நிறையவே வந்து பன்னீர் கலெக்ட் ஆகும். என்னதான் கம்மியா கலெக்ட் ஆனாலுமே நம்ம செஞ்சது இல்லையா, ஸ்பெஷல் தானே. ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். சூப்பரா வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூனுக்கும் பெருசா எந்த பிளானும் கிடையாது. பிஃபோர் டே செஞ்ச பிரியாணி இருக்கிறதுனால அதை ஹீட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்படிதான் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து டே போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்டு வீட்லேன்னு வந்து ஒரு பார்சல் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெசிபீஸ் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே அழகா இருந்துச்சு. எந்த டிஷ் நேமும் தெரில, பட் சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். ஹீட் பண்ணி 2 டேஸ் ஓட்டிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஈவினிங்க்கு மேலே ஒரு மூவி பார்த்துட்டே அந்த டேவை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.